அது ஆவிக்குரிய அர்த்தம். அது எழுத்தின்படி நாம் முக்காடிட வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அநேக உபதேசங்கள் ஆவிக்குரிய அர்த்தங்களை உள்ளடக்கியது தான். ஞானஸ்நானம், நாம் ஞானஸ்நானம்னா என்ன? ஒரு ஊழியக்கார இடத்துல போய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறது தான் ஞானஸ்நானம் என்பதை நாம் அறிவோம். உண்மையாகவே ஞான ஸ்நானத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. என்னுடைய பழைய மனிதன் தண்ணீரில் மூழ்கி அதாவது பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு புது மனிதனாய் நான் எழும்புகிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், என் பழையவைகள் ஒழிந்தனன்னு சொல்லி மிகப்பெரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை உள்ளடக்கியது தான் ஞானஸ்நானம். அது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதனால் நான் எழுத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம், நான் தண்ணீரில் மூழ்க வேண்டாம், ஆவிக்குரிய அர்த்தத்தை